வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிக் பாஸ் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ல ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. ஹாஸ்டல் டைம் அப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சத்யா அண்ட் தென் ராணா வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லவ்னால. ஸோ தட் சத்யா அண்ட் தென் பவித்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா லவ்ல இருப்பாங்க. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பிரச்சனைனால அவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு நடுவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விரிசல் ஏற்படுது. ஸோ ராணா வந்து இந்த டைம்ல வந்து பவித்ரா கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றது மேபி சத்யாக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரியல. ஒரு கட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சத்யா வந்து பார்த்தீங்கன்னா ராணாவ வந்து அடிக்க போறாரு. முத்துக்குமரன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிச்சு விடுறாரு. உடனே வந்து ராணவ் சொல்றாரு, இனிமேல் யாரும் இந்த ஸ்கூல்ல லவ்வே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. உடனே வந்து பெரிய சண்டையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வெடிக்குது. ஏன்னா நிறைய லவ் பேர் வந்து வீட்டுக்குள்ள இருக்காங்க ஸ்கூல் டாஸ்க் படி. ஸோ தட் இந்த பர்டிகுலர் பிரச்சனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசா வெடிக்குது. ஸோ தட் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிமுலேட் ஆகுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியலாக நடக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. லைக் தர்ஷிகா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர்லேருந்து எல்லாருமே வெளியே வந்து தான் இதை சண்டை போடுறாங்களா அப்படின்ற ஒரு டவுட்டும் வந்து இருக்கு. ஸோ தர்ஷிகா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு கொடுத்த கேரக்டர் ஒழுங்கா உனக்கு பெற முடியல, நீ வந்து பேசுறியா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு வந்து போறாங்க. உடனே வந்து ராணவ் அண்ட் தென் மஞ்சரி எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கப்ப மஞ்சரி வந்து பேர் தப்பாக சொல்லிடுறாங்களா என்னன்னு தெரியல. இவங்களுக்கு என் நேம் கூட இன்னும் ஒழுங்காக தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த பிரச்சனையிலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பாக இருக்காங்க, எல்லாரும் என்னை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த பர்டிகுலர் பிரச்சனை இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என் பேர் கூட தெரியாமல் இருக்காங்க, அந்த அளவுக்கு நான் வந்து என்னை தனியாக ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத அவர் மீன் பண்ணுறாரா என்னன்னு தெரியல. அண்ட் தென் சத்யா ராணவ் 2 பேரும் கண்டினியூஸாக சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. யார் லவ் பண்ணுறா யார் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவும் ஒரு பக்கம் வந்து கத்திட்டு இருக்காங்க. அண்ட் தென் அன்சிதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக சொல்கிறாங்க, இந்த லவ் மேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கான்செப்ட் எடுத்து பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி போயிட்டு இருக்கு, அதனால் இனிமேல் அதை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. லவ் பண்ணுறது என்ன பக்கத்தில் போய் உட்காந்தா லவ் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா ரியா கேட்குறாங்க. அண்ட் தென் யாரெல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் இஷ்யூ வந்து பெருசாக்க நினைக்கிறாங்களோ அவங்ககிட்ட எல்லாம் போய் லைக் இது என்ன லவ் பக்கத்தில் உட்காந்தா லவ் பண்ணுறாங்களா, யார் லவ் பண்ணுறா, நம்ம கொடுத்த கான்செப்ட் படி நம்ம ஏதாவது ஒரு ரோல் பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம், உண்மையாக யாராவது லவ் பண்ணுறாங்களா இங்கே அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாலாம் வந்து ரொம்ப டென்ஷனாகி கத்திட்டு இருக்காங்க. ராணா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து லைக் இனிமேல் இந்த பர்டிகுலர் விஷயத்தை யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னோடனே விஷால்லாம் வந்து கத்துறாங்க, அது நீ யார் முடிவு பண்ணுறதுக்கு, நீ மட்டும் ஏன் முடிவு பண்ணுற அப்படின்ற மாதிரி விஷால் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கவே மேம் அதாவது தமிழ் மேம்லாம் வந்து பார்க்குறாங்க, இந்த விஷயம் நடக்குது, உடனே கத்துறாங்க கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம இந்த ப்ரோமோவில் நோட் பண்ண இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராங்காக இருக்கக்கூடுமா, விச் மீன்ஸ் ஸ்டூடெண்ட் நடுவில் அவங்க பேசி வச்சு ஒரு ப்ராங்க் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா ப்ராங்க் பண்ணுறப்ப நம்ம ஒரு சில டைமில் சிரிச்சிருவாங்க. ஏன்னா லாஸ்ட்டாக நடந்த ப்ராங்க்லேயே வந்து பவித்ராவும் விஷாலும் வந்து கேமரா முன்னாடி பேசுவாங்க, நம்மளுக்கு ப்ராங்க்னு சீக்கிரமாக தெரிஞ்சிடும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராணா வந்து பின்னாடி பேசிட்டே திரும்புறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா சிரிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் ஜாக்லின் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைனிங் ஏரியாவில் நின்று கம்முன்னு சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா ஜாக்லின் தான் ஃபஸ்ட்டு வந்து பேசுகிறாள். பட் அவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்முன்னு அமைதியாக இருக்கிறதே நம்மளுக்கு வந்து ஓகே இவங்க ஏதோ பிளான் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. கண்டிப்பாக இது ப்ராங்காக தான் இருக்கும் அப்படின்றது என்னோட அசம்ஷன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பில்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் இது வந்து ஒரு லவ் ஸ்கூலில் ஒரு பிரச்சனை நடக்குது, அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூதாகரமாக இப்போ வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் இந்த பர்டிகுலர் இஷ்யூ பற்றின அப்டேட் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்கமிங் வீடியோவில் நம்ம இதை பற்றி பேசுவோம். ஸோ தட் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.